என்ன பக்கத்து வீட்ல இருந்து இப்படி சவுண்ட் வந்துட்டு இருக்குது? என்னன்னு போய் பார்த்துட்டு வருவோம். ச்சே, இவ்ளோ சவுண்ட் கேக்குது. வீட்டுக்குள்ள யாருமே இல்லையா? விடுடி, இல்ல என்ன பண்ணனும் எனக்கே தெரியாது. போடா, நான் எதுக்குடா விட்டு கொடுக்கோனே? எங்க என்னாச்சுடா? ஒரே பிரச்சனையா இருக்கு போல. வாங்க பாத்தா, வந்து உட்காருங்க வாங்க. என்ன திடீர்னு வந்துட்டீங்க? மாமனி, உட்காருங்க. ஐயோ அக்கா, உங்க வீட்ல டம்ளர் எல்லாம் போட்டு உடைச்சிட்டு இருக்க சவுண்ட் கேட்டுச்சே. அக்கா, என்ன ஒரே பிரச்சனைங்களா? ஐயோ பாத்துங்க பாத்தா. அப்படி பாத்துங்க. அக்கா, எனக்கு இப்ப இப்படி ஒன்னு ஓடுச்சு. பாத்த முடியும், உட்காருங்க முதல்ல உட்காருங்க. ஏக்கா, வீட்டுக்கு காத்து கருப்பு இருக்குதுங்களா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. என்னமோ ஒரு உருவம் ஓடிக்கிட்டே இருக்குக்கா. ஏக்கா ஏக்கா சிரிக்காதீங்கக்கா, இன்னும் பயமா இருக்குக்கா. ஐயோ, அது ரெண்டே புள்ளைங்களாக்கும். வீட்டுக்குள்ள ஒரே சண்டை போட்டு அமக்கலம் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. இது ஓடி பிடிச்சு விளையாடுதுங்களாக்கா? இந்நேரம் என் இடுப்பெலும்பு உடைஞ்சிருக்கும்க்கா, கீழே விழுந்துருந்தா. டேய், உன் கையை வெட்டி காக்காய்க்கு போட்டுருடா. ஒழுங்கு மரியாதை சொல்ற பேச்சு கேளு. என்ன கையை வெட்டி காக்காய்க்கு போட்டுருவாளா? நான் மட்டும் என்ன வெடுக்குன்னு ஆட்ட முடியா கட் பண்ணி திருப்பதிக்கு அனுப்பிடுவேண்டி. முடிய வெட்டுவியா? ஏக்கா, எனக்கு வீட்டுக்குள்ள இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. சாதாரணமா கொஞ்சம் காய்கறி வெட்டிட்டு இருக்கீங்க. ஆனா என்ன பண்ண சொல்றீங்க முப்பாத்தா? அதுங்க சொன்ன பேச்சை கேட்காதுங்க. இடையில சண்டை போய் சமாதானம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அவ்வளவுதான், நமக்கு ஏதாவது அடிபட்டுருமாக்கும். அத்தா சிவனேன்னு உட்காந்துட்டு காய் வெட்டிட்டு இருக்கேன். நல்ல வேலை, நல்லா காய் வெட்டுறீங்க. அம்மா இங்க பாருங்கம்மா, இவ ஏறி மிதிச்சு உட்காந்துட்டு இருக்காமா என் மேல. ஏய், உன்னை எனக்கு விட வரடா. கழுத்து நெரிச்சு கொல்ல போறடா. அம்மா என் கழுத்துமா வலிக்குதுமா, ஏமா வலிக்குது, வாமா வாமா. ஐயோ அக்கா, புள்ளைங்க கழுத்து பிடிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. ஏதோ ஒண்ணு ஆய போகுதுங்க. ஐயோ முப்பாத்தா போகாதீங்க. டேய், இனிமேல் எடுப்பியாடா? விடுடி என்ன விடுடி, அப்புறம் போறது என்ன பண்ணு தெரியாது. ஐயோ ஐயோ பாப்பா, விடுங்க பாப்பா. பாப்பா, ஆமா நீங்க யாரு? ஐயோ பாப்பா, இது ரொம்ப முக்கியமா. உங்க கத்தி கூட புள்ளை போட்டு இப்படி ஏறி உட்கார்ந்து இருக்கற. குடு பாப்பா, குடு. நீங்க யாரு? இங்க இருந்து போங்க. ஆண்டி ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போங்க ஆண்டி. ஏப்பா காப்பாத்தல வந்து போக சொல்லிட்டு இருக்க நீ. ஆண்டி இந்த சண்டையில ஒண்ணு இவள நானும் பார்க்கணும், நீங்க இடையில வராதீங்க ஆண்டி, போங்க ஆண்டி. மா கத்தி கொண்டாமா. ஐயோ என் கண்ணு போச்சே. ஏமா எதுக்குதாமா சண்டை? விடுமா அவனை. ஏமா ஆண்டி, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க முதல்ல கிளம்புங்க. ஆண்டி இதெல்லாம் கண்ணுல காயம். ஐயோ ஓன்ட்ட இருந்து கத்தி புடுங்கறேன்னு சொல்லி கண்ணுல இடிச்சிட்டமா. கண்ணு வீங்கி போயிருக்கு. சரி ஆண்டி, நல்ல ஆஸ்பத்திரிக்கு போய் கண்ணை பாருங்க. இங்க சண்டையா பாதியில விட்டுட்டு வர முடியாது. ஏய், இனிமே என்னோடது எடுத்த. அப்படி தானே எடுப்பேன். உன்னோடதே எடுப்பேன், அம்மாவோடதே எடுப்பேன், அப்பாவோடதே எடுப்பேன். ஓ அப்படியா? அப்ப இந்த அடியை வாங்கிக்கோ. ஐயோ எதுக்குதாமா பிரச்சனை? ஆண்டி, எங்க அம்மா பொரிச்சு வச்ச அப்பளத்தை இவ எடுத்து தின்னுட்டா ஆண்டி. இப்போ அப்பளத்துக்கு எங்க போற? இது பொரிச்சு வச்ச அப்பளத்துக்கு தான் இவ்ளோ பெரிய சண்டையா? சரி சரிமா, நீ மெதுவா சண்டை போட்டு யார் உயிரோட இருக்கீங்களோ அவங்க எதிர்த்து வெளியே வாங்க. நான் வந்ததே ரொம்ப தப்புமா. நான் கிளம்புறேமா. ஒரு அப்பளத்துக்கு இவ்ளோ பெரிய அக்க போறா. ஏய், இனிமே எடுப்பியாடா? இத அந்த ஆண்டி மேல சத்தியம். என்ன? ஏன் மேல சத்தியமா? உங்க சண்டையை சமாதானப்படுத்தலாம் வந்த எனக்கு இந்த தண்டனை தேவையா? இனிமே யாரு சண்டை போட்டாலும் குறுக்க போவே கூடாது. ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ என்ன பண்ணியாச்சு? ஐயோ கத்துன்னு கத்துனே. யாரும் வந்து எட்டியும் கூட பாக்கலையே. இப்ப கூலா உட்காந்துட்டு என்னாச்சுன்னு கேக்குறீங்களே. நான் ஐயோ முப்பாத்தா, கண்ணுல என்னாச்சு? ஐயோ அக்கா, தயவு செய்துக்கா. யாருக்கா இவங்க ரெண்டு பேரும்? எந்த ஊர்ல இருந்துக்கா புடிச்சிட்டு நீங்க? புள்ளைங்களே கிடையாதுங்கக்கா, புள்ளைங்களே கிடையாது. ஐயோ முப்பாத்தா, நான் கூப்பிட நீங்க அதான் ஓடிட்டே இருந்தீங்க. அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடும்போது குறுக்கால யாரு போனாலும் சரி, அவங்களுக்கு அடித்தா விழுகுமே ஒழிய சண்டையெல்லாம் சமாதானம் பண்ண முடியாது. உலகத்துல எத்தனையோ சண்டையை பார்த்திருக்கேன்க்கா. ஒரு அப்பளத்துக்கு போட்ட சண்டையை இன்னைக்குதான்க்கா பார்த்தேன். ரெண்டு அப்பளம் பொரிச்சு வச்ச, ரெண்டையும் தூக்கி சின்னவாடு தின்னு ஓடிச்சு. பெரியவாடு கோவம் வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டு வீட்டுக்கு கொடுக்குற பொருளையா போட்டு உடச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏக்கா, இப்படி எல்லாம் சொல்ல உங்களுக்கு ஒரு மாதிரி இல்ல? பிள்ளைங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க, உட்காந்து சௌரியமா காய் வெட்டும் போதே எனக்கு சந்தேகம் வந்துச்சுக்கா. நான் தெரியாம உள்ள போயிட்டேங்க்கா. கண்ணை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில காமிக்கலனா கண்ணு போயிருங்கக்கா. ஐயோ முப்பாத்தா, நான் வேணா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போடுமா? உங்க பிள்ளைங்களால என் கண்ணு போகும். நீங்க நான் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் சரி பண்ணுவீங்களா? போதுங்கக்கா, உங்க சங்காதமே இனிமே வேணாம். இந்த ஏரியா பார்க்கவே வரமாட்டேன். தயவு செய்து இனிமே எதுக்கும் எனக்கு கூப்பிடாதீங்கக்கா. காலையிலேயே என்ற புருஷன் சொன்னாரு, இன்னைக்கு சந்திராஷ்டமடி, எங்கேயும் போய் வாய் கொடுக்காதடின்னு. கேட்டாளா இந்த முப்பாத்தா? இப்படி வந்து அடி வாங்கிட்டு போறனே. முப்பாத்தா இருங்க, ஆஸ்பத்திரிக்கு போலாம். ஆத்தி, இனி ஆஸ்பத்திரி வேணாம், உங்க சங்காத்தமும் வேணாம், ஆள விடுங்க. இந்த பிள்ளைங்களால இனி எத்தனை வீடு நம்ம காலி பண்ணுவோம் எனக்கு தெரியல. முப்பாத்தா போய் அவசரம் கிட்ட சொன்னாங்கன்னா வீடு காலி பண்ண சொல்லிடுவாங்களாக்கும். ஏடி, பிள்ளைங்களை பெக்க சொன்னா பொறுக்கீங்களா பெத்து வச்சிருக்கிற, வேற என்னடி பண்ண முடியும்? எனக்கு வாரம் வீடு பார்க்கறதே வேலையா போச்சுடி. ஏங்க பேசாம இந்த வீட்டு நம்ம சொந்தமா வாங்கிட்டா என்ன? லூசு
வீட்டை சொந்தமா வாங்க தெரியாம அடி வாடகைக்கு வீடு பார்த்துட்டு இதை இவங்க சொந்தமா வீடை பார்த்து இவங்களை வச்சோம்னா அவ்வளவுதான். சொந்த வீட்டு விட்டே வெளியே இருக்கிறவங்க துரத்தி விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு நம்ம பிள்ளைங்க அக்கப்போர் பண்ணுதுங்க. அதுக்குதான் வார வீடு பார்த்தாலும் சரின்னு ஒவ்வொரு வீடா பாத்துக்கிட்டு இருக்கணும். சரிங்க, நான் போய் எப்படியா முப்பாத்தால ஹவுஸ் கிட்ட சொல்லாத அளவுக்கு பாத்துக்கிறேன். பிள்ளைங்கள நீங்க ஏதாவது சொல்லி கண்டிச்சு வைங்க. அதுங்களை எங்கடி கண்டிக்கிற மாதிரி இருக்குது, அது என்னை கண்டிக்குதுங்க. ஐயோ அம்மா முடியலையே. ஐயோ ஐயோ யாரது? எனக்கு கண்ணு தெரியலங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், உனக்கு கண்ணு தெரியலையா என் கண்ணுல அடிபட்டு இருக்குதுன்னு? ஆமா அடிபட்டு இருக்குது. ஏன் முப்பாத்தா வீட்டுக்கு அடிச்சு வச்சு போடாரா? ஏடி அம்மா என்ன அடிபட்டா? என்ன புருஷ அடிச்ச மாதிரியா இருக்கு உங்களுக்கு? ஏடி அவரை போய் நோண்டிட்டு இருக்கீங்க? அவரெல்லாம் சிவனே தான் இருக்காரு. நான் தான் நேரம் சரியில்லாம இன்னைக்கு ஒரு பிரச்சனைக்கு உள்ள போய் மண்டையை கொடுத்து அடிய வாங்கிட்டு வந்திருக்கிறேன்டி. பிரச்சனையா? பிரச்சனையா உன்னை பார்த்து பயந்து ஓடும். என்ன பிரச்சனையும் போய் நீ இந்த மாதிரி அடி விட்டுட்டு இருக்கற? ஐயோ இப்படி உசு பேத்தி தான் என்ன ஒண்ணுமில்லாம ஆக்கி வச்சிருக்கீங்களேடி. இந்த பில்டப்புக்கு ஒன்றும் குறைச்சலே கிடையாது. நின்னு பேசி பிரயோஜனம் இல்லடி. என்ன கை தாங்களா பிடிச்சு கொண்டு போய் வீட்டுல விட்டுருங்கடி. சரி முப்பாத்தா வா. ஆனா உன்னை கை தாங்களா வீட்டுல கொண்டு விட்டா கொட்டாம காப்பி கிடைக்குமா? சரியான மண்டை காய்ச்சல நிக்கிறேன், ஓடி போயிரு. இல்ல எனக்கு வந்த கதி தான் உனக்கு. இன்னும் 5 நிமிஷம் நின்றுட்டு இருந்தா மனுஷியா இருக்க மாட்டா. முப்பாத்தாக்குள்ள இருக்கிற மிருகத்தை பார்க்க வேண்டியதா இருக்குமாக்கோ. முடியாம நின்றுகிட்டு இருக்கிறா. எனக்கு காப்பி வேணுமாம்மா காப்பி. நமக்கே எவ்வளவு ஜூஸ் போட்டு கொடுத்தா நல்லா குடிக்கலாம் போல இருக்குது. இவ காப்பியை நம்ம கிட்ட கேக்குறா. என்ன ஒரு காப்பி தானே கேட்ட? 3 லட்சம் ரூபாய் சைட் போறா. சரி இவ இல்லனா என்ன காலனில ஒரு கிட்ட இருக்கறாள அதிசயமா குஸ்பக்கா வீட்டுக்கு போலாம். அப்படி இல்லனா புதுசா ஒரு அக்கா வந்திருக்காங்கல்ல அத போலாம் பொண்ணே. அவங்க வீட்டுக்கு போய் குடிக்கலாம். ஹாய் குஸ்பக்கா, என்னாச்சு ரொம்ப நேரமா ஆளே காணோம்? உன் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கறாங்க. ஏன் ஓசி காப்பி குடிக்கவாக்கு? எப்படி தான்